அனைவருக்கும் வணக்கம். ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கிறது இப்போ வந்து பெரிய ரிஸ்க்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் தட்கல் ட்ரெயின் டிக்கெட், அதாவது அவசரமாக நாளைக்கு கிளம்புறதுக்கு இன்றைக்கி போடுற மாதிரி ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்பவே ரிஸ்க்கு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, நான் சொன்ன வழிமுறையை நீங்கள் வந்து பின்பற்றினீங்க அப்படின்னா தட்கல் டிக்கெட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுவும் தட்கல் டிக்கெட் தான், நான் போட்ட டிக்கெட்டு தான். ஆனால் பாருங்கள், தட்கல் ஆனால் எல்லாமே டிக்கெட் வந்தால் கிடச்சிருச்சு. அது எப்படி? ஆனால் இது வந்து ரஷ்ஷான டைமு வந்து பாருங்கள், பொங்கல் டைமு தாம்பரத்துலேருந்து நாகர்கோவில் வர்றதுக்கு நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். பொங்கல் டைமே நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. அப்போ அது வந்து எப்படி எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் வந்து எப்படி ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியாவை நான் வந்து சொல்லிக் கொடுக்குற போகிறேன். அதனால் இந்த ஐடியாவை பின்பற்றினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தட்கல் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதாக கிடச்சிரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ பொங்கல் முடிஞ்சு சென்னைக்கு போகக்கூடிய டைம், தென் மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு போகக்கூடிய டைம். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து தென் மாவட்டத்திலேருந்து சர்ச் பண்ணியிருக்கேன். தென் மாவட்டம்னா நாகர்கோவில், திருநெல்வேலி அந்த மாதிரி ஸ்டேஷன். இப்போ நாகர்கோவிலேருந்து நான் சர்ச் பண்ணியிருக்கேன். எங்கே? சென்னைக்கு தட்கல் அப்படிங்கிறத நான் வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு 19ஆம் தேதி, இன்றைக்கி 18னா நாளைக்கு 19 கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சு ட்ரெயின் கொடுக்கும் போகிறேன். சர்ச்சு ட்ரெயின் கொடுக்கும்போது என்ன ஆப்ஷன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வருது, குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வருது, அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் வருது. இந்த 3 ட்ரெயினும் வந்து டெய்லியுமே போகக்கூடிய ட்ரெயின். அதனால் இந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணினீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னு சொல்லி இப்போ நான் வந்து டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த நாகர்கோவில் சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டெய்லியும் போகாது. கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டேட்டு வச்சு மட்டும்தான் போகுது. அதாவது ஃப்ரைடே மட்டும்தான் போகும். கரெக்டாக இந்த டெய்லியும் போகாத இந்த ட்ரெயினை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணினீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் கிடைக்கும். ஏன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் நான் அந்த ஸ்லீப்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது சரி, இது வந்து தட்கல். இதே நார்மலில் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லீப்பரை வந்து கிளிக் பண்ணுறேன். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் கிளிக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட் 85 வருது. ஓகேவா? அப்போது நார்மலாக கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லீப்பரை கிளிக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட் 85 வருது. அதுவே இந்த நாகர்கோவில் சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் போகக்கூடிய இந்த ட்ரெயினை கிளிக் பண்ணுறேன். வெயிட்டிங் லிஸ்ட் 78 வருது. அப்போ வெயிட்டிங் லிஸ்ட் கம்மியாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் யாருமே வந்து போட டக்குன்னு விரும்ப மாட்டாங்க. அப்போ நீங்கள் இந்த ட்ரெயினில் போட்டுட்டீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினில் ஒன்றும் அவ்வளோ பெரிய வந்து கஷ்டமான ட்ரெயின் ஒன்றும் கிடையாது. இதுவும் சூப்பர் ட்ரெயின் தான். ஆனால் 4:30க்கு கிளம்ப வேண்டியது இருக்கும். ஓகேவா? 4:30க்கு நாகர்கோவிலேருந்து கிளம்ப வேண்டியது இருக்கும். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் அப்படி கிடையாது, 6:30க்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். கூட நீங்கள் 2 மணி நேரம் முன்னக்கூட்டி கிளம்ப வேண்டியது இருக்கும். கிளம்பி நீங்கள் 2 மணி நேரம் முன்னக்கூட்டியே சென்னைக்கு போய் சேர்ந்துடலாம். அதனால தான் இதில் வந்து டிக்கெட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நாட்களில் வந்து இந்த மாதிரி ரெகுலர் ட்ரெயின் இல்லாமல், நல்லா புரிஞ்சுக்கணும், ரெகுலராக அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ரெகுலர் ட்ரெயின் டெய்லியும் உண்டு. இந்த ரெகுலர் ட்ரெயின் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு டிக்கெட்டை டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு வந்து எப்படி கிடச்சி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் போட்ட ட்ரெயினே வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து எல்லா நாளும் இருக்காட்டியும் வாரத்தில் 2 நாள் இருக்கும். அந்த ட்ரெயினை பார்த்து நீங்கள் கரெக்டாக தட்கல் டிக்கெட் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரெயினில் போட்டிகளே இருக்காது. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லோருமே கன்னியாகுமரி ரெகுலராக போகிற ட்ரெயினில் ட்ரை பண்ணிவிட்டு தான் அதில் கிடைக்காம அது பரிதவிச்சு ஐயோ எந்த ஸ்பெஷல்லையாவது போடுவோம்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே இந்த ஸ்பெஷலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அவங்க வந்து அதில் கிடைக்காம இதில் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதுலேயும் கிடைக்காது, இதுலேயும் கிடைக்காது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் எது, இந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் போனால் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குமா, யூஸாக இருக்குமான்னு பார்த்து இந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்கல் டிக்கெட் கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகேவா? இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட்கல் டிக்கெட் வந்து எவ்வளோ ஈஸியாக போடணும், எந்த மாதிரி ட்ரெயினை வந்து செலக்ட் பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக தட்கல் டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ மூலம் பார்த்துட்டோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.